இன்றைய அதிநவீன தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு உலகின் தலை சிறந்த பொறியாளர்களை எல்லாம் ஒன்று சேர்த்தாலும் இப்படி ஒரு கட்டிடத்தை இனிமேல் கட்டவே முடியாது என்று அறிவியல் உலகம் இன்று வரை கைவிரித்து நிற்கிறது. சுமார் 4500 ஆண்டுகளுக்கு முன் சக்கரங்கள் கூட முழுமையாக பயன்பாட்டில் இல்லாத ஒரு காலத்தில் 23 லட்சம் ராட்சச பாறைகளை மலையளவு உயரத்திற்கு எப்படி மனிதர்களால் அடுக்க முடிந்தது? 2 பாறைகளுக்கு நடுவே ஒரு மெல்லிய தலைமுடியை கூட நுழைக்க முடியாத அளவிற்கு அசுரத்துல்லியம். இது வெறும் மனிதர்களின் உழைப்பா அல்லது பிரபஞ்சத்தின் ரகசியங்களை அறிந்தவர்களின் வித்தையா? காலம் காலமாக கட்டி காக்கப்படும் உலகின் ஆக பெரும் மர்மத்தை வாருங்கள் இன்று உடைப்போம். இந்த மாதிரி உண்மை கதைகள் இன்னும் வேண்டும்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ். சரி, இப்போ கதைக்குள்ள போகலாம். எகிப்தின் கெய்ரோ நகருக்கு அருகில் உள்ள கிசா பாலைவனம். சுட்டெரிக்கும் சூரியனுக்கு கீழே கம்பீரமாக நின்று கொண்டிருக்கிறது அந்த பிரம்மாண்டமான கிசா பிரமிட். உலக அதிசயங்களில் காலத்தால் அழியாத ஒரே அதிசயம் இதுதான். மற்ற அதிசயங்கள் எல்லாம் இயற்கை சீற்றங்களாலும் மனிதர்களாலும் சிதைந்து போயின. ஆனால் இந்த பிரமிட் மட்டும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக மௌனமாக சிரித்துக் கொண்டிருக்கிறது. சுமார் 481 அடி உயரம், அதாவது 40 மாடி கட்டிடம் அளவுக்கு உயர்ந்து நிற்கும் இந்த அமைப்பை கட்டி முடிக்க 20 ஆண்டுகளானதாக சொல்லப்படுகிறது. இந்த பிரமிட்டை சுற்றி நடந்து வந்தாலே அதன் பிரம்மாண்டம் நம்மை மிரள வைக்கும். இதில் பயன்படுத்தப்பட்டுள்ள ஒவ்வொரு கல்லும் குறைந்தபட்சம் 2 டன் முதல் அதிகபட்சம் 80 டன் வரை எடை கொண்டவை. 80 டன் என்பது ஒரு பெரிய சரக்கு லாரியின் எடையை விட அதிகம். அத்தனை கனமான கற்களை எந்த ஒரு நவீன தொழில்நுட்பமும் இல்லாத அந்த காலத்தில் எப்படி அத்தனை உயரத்திற்கு கொண்டு சென்றார்கள்? தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் இதை மன்னர் கூஃபுவின் கல்லறை என்கிறார்கள். ஆனால் பிரமிட்டுக்குள் எங்கு தேடினாலும் ஒரு மம்மியை கூட கண்டுபிடிக்க முடியவில்லை. எகிப்தியர்கள் தங்கள் அரசர்களை புதைக்க இவ்வளவு பெரிய அமைப்பை உருவாக்கினார்களா அல்லது இதன் பின்னணியில் வேறு ஏதேனும் ரகசிய நோக்கம் இருந்ததா? பிரமிட்டின் ஒவ்வொரு கல்லும் ஒரு கதையை சொல்கிறது. ஆனால் அந்த பாஷை நமக்கு இன்னும் புரியவில்லை. நாம் பிரமிட்டுக்குள் நுழையும் போது அங்கு நிலவும் வெப்பநிலை வியப்பளிக்கிறது. வெளியே 45 டிகிரி வெயில் வாட்டினாலும் பிரமிட்டுக்கு உள்ளே எப்போதும் நிலையான 20 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையே நிலவுகிறது. இது ஒரு இயற்கையான குளிர்சாதன பெட்டி போல செயல்படுகிறது. கற்களை அடுக்க தெரிந்த ஒரு சமூகத்திற்கு வெப்பநிலையை கட்டுப்படுத்தும் நுட்பம் எப்படி தெரிந்தது? அது மட்டுமல்ல, இந்த பிரமிட் சரியாக வட திசையை நோக்கி ட்ரூ நார்த் அமைக்கப்பட்டிருக்கிறது. இன்று நம்மிடம் இருக்கும் திசை காட்டி கருவிகளை விட துல்லியமாக அன்றே அவர்கள் எப்படி திசையை கணித்தார்கள்? இந்த கேள்விகளுக்கான விடைகளை தேடி நாம் ஆழமாக செல்ல செல்ல எகிப்தியர்கள் வெறும் மனிதர்கள்தானா அல்லது அவர்களுக்கு பின்னால் ஏதோ ஒரு மாபெரும் சக்தி இருந்ததா என்ற சந்தேகம் வலுக்கிறது. குறிப்பாக இந்த பிரமிட் கட்டப்பட்ட விதம் மனித சக்தியால் சாத்தியமா என்ற விவாதத்தை இன்றும் உலக அளவில் கிளப்பிக் கொண்டிருக்கிறது. அந்த மர்மத்தின் அடுத்த முடிச்சை அவிழ்க்கத் தயாராகுங்கள். கிசா பிரமிட் கட்டி முடிக்கப்பட்ட காலம் 20 ஆண்டுகள் என வரலாற்று ஆய்வாளர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதில் ஒளிந்திருக்கும் கணிதத்தை சற்று ஆழமாக பார்த்தால் நம் மூளை குழம்பிவிடும். 23 லட்சம் பாறைகளை வெறும் 20 ஆண்டுகளில் அடுக்கி முடிக்க வேண்டும் என்றால் இரவும் பகலும் ஒரு நிமிடம் கூட ஓய்வில்லாமல் வேலை செய்தாலும் ஒவ்வொரு 5 நிமிடத்திற்கும் ஒரு பிரம்மாண்ட பாறையை அவர்கள் வெட்டி செதுக்கி நகர்த்தி மிக துல்லியமாக அடுக்கியிருக்க வேண்டும். இன்று நம்மிடம் இருக்கும் அதிநவீன ராட்சச இயந்திரங்களை கொண்டு கூட இவ்வளவு குறுகிய காலத்தில் இப்படி ஒரு செயற்கை மலையை உருவாக்குவது அறவே சாத்தியமற்றது. அப்படியென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய மனிதர்கள் இதை எப்படி சாத்தியப்படுத்தினார்கள்? பிரமிட்டின் மையப்பகுதியில் உள்ள அரசரின் அறை முழுவதும் சிவப்பு நிறத்திலான மிக கடினமான பாறைகளால் உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த பாறைகள் ஒவ்வொன்றும் 80 டன் எடை கொண்டவை. சுவாரஸ்யம் என்னவென்றால் இந்த பாறைகள் கிசா பாலைவனத்தில் கிடைக்கக்கூடியவை அல்ல. அங்கிருந்து சுமார் 800 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள அஸ்வான் என்ற மலைப்பகுதியில் இருந்து கொண்டு வரப்பட்டுள்ளன. சக்கரங்கள் கூட முழுமையாக பயன்பாட்டில் இல்லாத காலத்தில் 80 டன் எடையுள்ள பாறைகளை 800 கிலோமீட்டர் தூரம் எப்படி இழுத்து வந்தார்கள்? நைல் நதியின் வழியாக பிரம்மாண்ட படகுகளில் கொண்டு வந்தார்கள் என்று ஒரு தரப்பு வாதம் இருந்தாலும் அத்தனை பெரிய எடையை தாங்கும் படகுகளை அவர்கள் மரத்தால் எப்படி உருவாக்கினார்கள் என்பது அடுத்த பெருங்கேள்வி. சரி, பாறைகளை கொண்டு வந்ததை விடுவோம். அந்த பாறைகளை எப்படி வெட்டினார்கள்? அந்த காலகட்டத்தில் மனிதர்கள் இரும்பை கண்டுபிடிக்கவில்லை. அவர்களிடம் இருந்தது தாமிரம் மட்டுமே. தாமிரம் மிகவும் மென்மையான ஒரு உலோகம். அதை வைத்து உலகிலேயே மிக கடினமான பாறையை வெட்டுவது என்பது ஒரு மெல்லிய கத்தியை வைத்து இரும்பை துண்டாக்குவதற்கு சமம். ஆனாலும் நவீன கருவிகளை கொண்டு வெட்டினார் போல அத்தனை நேர்த்தியாக அந்த பாறைகள் அறுக்கப்பட்டுள்ளன. பாறைகளை வெட்டுவதற்கு ஒலி அலைகளையோ அல்லது நமக்கு தெரியாத வேறு ஏதேனும் மேம்பட்ட தொழில்நுட்பத்தையோ அவர்கள் பயன்படுத்தினார்களா என்ற சந்தேகம் இன்றும் வலுவாக உள்ளது. அதைவிட பெரிய அதிர்ச்சி இந்த பிரமிட் அமைந்துள்ள இடத்தின் அட்சரேகை எண்கள். வெற்றிடத்தில் ஒளியின் வேகத்தை அளவிடும் எண்ணும் பிரமிட்டின் அமைவிட அட்சரேகை எண்ணும் மிக துல்லியமாக பொருந்துகிறது. மீட்டர் என்ற அளவீடே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் ஒளியின் வேகத்தை அவர்கள் எப்படி அறிந்திருந்தார்கள்? இதன் விடை வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒளிந்திருக்கிறது. வானத்தில் ஒளிரும் நட்சத்திரங்களுக்கு மத்தியில் ஒளிந்திருக்கிறது அந்த விடை. ஆம்,
கிசா பாலைவனத்தில் உள்ள 3 பிரமிடுகளும் சாதாரணமாக கட்டப்பட்டவை அல்ல. இரவில் வானத்தை பார்த்தால் ஓரியன் விண்மீன் மண்டலத்தில் உள்ள 3 முக்கிய நட்சத்திரங்கள் ஒரே வரிசையில் சற்று சாய்வாக அமைந்திருப்பதை காணலாம். அந்த 3 நட்சத்திரங்கள் வானத்தில் எப்படி அமைந்திருக்கின்றனவோ அதே துல்லியமான கோணத்திலும் இடைவெளியிலும் தான் பூமியில் இந்த 3 பிரமிடுகளும் கட்டப்பட்டுள்ளன. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு தொலைநோக்கி போன்ற எந்த அறிவியல் சாதனமும் இல்லாத காலத்தில் வானில் உள்ள நட்சத்திரங்களின் அமைப்பை அப்படியே பூமியில் ஒரு மாபெரும் கட்டிடமாக எப்படி வடிவமைக்க முடிந்தது? இது வெறும் தற்செயல் என்று ஒதுக்க முடியாதபடி பிரமிட்டிற்குள் இருக்கும் சிறிய வழிகள் நேரடியாக அந்த குறிப்பிட்ட நட்சத்திரங்களை நோக்கியே அமைக்கப்பட்டுள்ளன. இதைவிட பெரிய ஆச்சரியம், பிரமிட்டின் 4 பக்கங்களும் பூமியின் 4 திசைகளான வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு ஆகியவற்றை மிக துல்லியமாக காட்டுகின்றன. இன்று நம்மிடம் இருக்கும் செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்தின் உதவியோடு கட்டப்பட்ட நவீன கட்டிடங்களில் கூட சிறு பிழைகள் இருக்கும். ஆனால் எந்த நவீன கருவியும் இல்லாத அந்த காலத்தில் கட்டப்பட்ட பிரமிட்டின் திசை அமைப்பில் உள்ள பிழை வெறும் 0.05% மட்டுமே. அந்த சிறிய பிழையும் கூட கடந்த காலங்களில் பூமியின் அச்சில் ஏற்பட்ட லேசான நகர்வினால் வந்திருக்கலாம் என்று ஆராய்ச்சியாளர்கள் கூறுகிறார்கள். அப்படியென்றால் அந்த காலகட்டத்தில் அவர்கள் கணித்த திசை 100% துல்லியமானது. பிரமிட்டின் மையப்பகுதியில் உள்ள அரசரின் அறைக்கு காற்றோட்டத்திற்காக அமைக்கப்பட்டதாக கூறப்படும் நீண்ட சிறிய வழிகள் உண்மையில் காற்றோட்டத்திற்காக அமைக்கப்பட்டவை அல்ல. அந்த வழிகள் நேராக சீரியஸ் எனப்படும் பிரகாசமான நட்சத்திரத்தையும் அப்போதைய துருவ நட்சத்திரத்தையும் குறிவைத்து கட்டப்பட்டுள்ளன. இறந்த அரசரின் ஆன்மா அந்த நட்சத்திரங்களை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்காக இப்படி ஒரு அமைப்பை உருவாக்கினார்களா? அல்லது அந்த குறிப்பிட்ட நட்சத்திர மண்டலங்களில் இருந்து பூமிக்கு வந்த யாரோ ஒருவரோடு தொடர்பு கொள்ள அமைக்கப்பட்ட தகவல் தொடர்பு மையமா இது? விண்வெளியோடு இந்த பிரமிட்டிற்கு இருக்கும் தொடர்பு நம்மை மலைக்க வைக்கிறது என்றால் இதன் உள்ளே இருக்கும் ரகசிய அறைகள் அறிவியலுக்கே சவால் விடுகின்றன. பாதாள அறையில் தொடங்கி மேலே செல்லும் அந்த குறுகிய வழிகள் சொல்லும் மர்மம் இதுவரை யாரும் முழுமையாக அறியாதது. பிரமிட்டின் உள்ளே நுழைவது இருண்ட, மூச்சு திணற வைக்கும் மர்ம உலகத்திற்குள் காலடி எடுத்து வைப்பது போன்றது. அதன் அடிவாரத்திற்கு கீழே செதுக்கப்படாத கரடுமுரடான பாறைகளாலான ஒரு பாதாள அறை உள்ளது. இது ஏன் முற்று பெறாமல் பாதியில் விடப்பட்டது என்பது இன்று வரை புதிராகவே உள்ளது. அங்கிருந்து மேலே ஏறிச் சென்றால் அரசியின் அறை என்று அழைக்கப்படும் ஒரு மர்மமான இடம் வருகிறது. பெயர்தான் அரசியின் அறையே தவிர அங்கு எந்த ஒரு உடலும் வைக்கப்பட்டதற்கான சுவடே இல்லை. இந்த அறையின் சுவர்களில் அதிக அளவில் உப்பு படிமங்கள் காணப்படுகின்றன. ஒருவேளை இது வேதிப்பொருட்களை உற்பத்தி செய்யும் ஒரு மாபெரும் தொழிற்சாலையாக இருந்திருக்குமோ என்ற சந்தேகத்தை இது அறிவியலாளர்களிடையே எழுப்பியுள்ளது. இந்த அறையை தாண்டி மேலே செல்லும்போது பிரமிட்டின் மிக பிரமிப்பான கட்டிடக்கலை அதிசயமான மாபெரும் கூடம் நம்மை வரவேற்கிறது. சுமார் 30 அடி உயரமும் 150 அடி நீளமும் கொண்ட இந்த சரிவான பாதை ஒளியியலின் உச்சக்கட்ட தொழில்நுட்பத்தை கொண்டுள்ளது. இங்கே நீங்கள் ஒரு சிறிய ஊசியை கீழே போட்டால் கூட அந்த சத்தம் பல மடங்கு எதிரொலிக்கும் வகையில் சுவர்கள் வழுவழுப்பாகவும் குறிப்பிட்ட கோணத்திலும் வடிவமைக்கப்பட்டுள்ளன. ஏன் இப்படி ஒரு பிரம்மாண்டமான சத்தத்தை எதிரொலிக்கும் பாதையை அவர்கள் அமைத்தார்கள்? பாறைகளை மேலே கொண்டு செல்ல ஏதேனும் அதிர்வலைகளை உருவாக்குவதற்காக இந்த அமைப்பு கட்டப்பட்டதா? இந்த கேள்விகளுக்கு பதிலே இல்லை. இந்த மாபெரும் கூடத்தின் முடிவில் மிக குறுகிய ஒரு வழியை கடந்து சென்றால் அமைந்திருப்பதுதான் அரசரின் அறை. இந்த அறையின் நடுவே ஒற்றை பாறையில் குடையப்பட்ட ஒரு பெரிய மரணப்பெட்டி மட்டுமே உள்ளது. ஆனால் இது பிரமிட்டின் வாசல் அளவை விட பெரியதாக இருக்கிறது. அப்படியென்றால் பிரமிட்டை கட்டும்போதே இந்த பெட்டியை உள்ளே வைத்துவிட்டு அதை சுற்றி ஒட்டுமொத்த கட்டிடத்தையும் எழுப்பியிருக்க வேண்டும். இவ்வளவு பெரிய ஏற்பாடுகள் செய்தும் அந்த பெட்டிக்குள் அரசரின் உடல் எதுவும் கிடைக்கவில்லை. பல ஆயிரம் ஆண்டுகளாக பாதுகாக்கப்பட்ட ஒரு அறைக்குள் காலியான ஒரு பெட்டி மட்டும் ஏன் வைக்கப்பட்டிருக்க வேண்டும்? திருடர்கள் கொள்ளையடித்துச் சென்றார்கள் என்று சொன்னாலும் அந்த பெட்டியின் மூடியை கூட மனிதர்களால் அசைக்க முடியாத அளவுக்கு அது அத்தனை கனமானது. அரசர்களை புதைப்பதற்காகத்தான் பிரமிட் கட்டப்பட்டது என்ற வரலாற்று பாடங்களை இந்த ஒற்றை காலியான பெட்டி சுக்குநூறாக உடைக்கிறது. இந்த அறைக்கு மேலே எந்த ஒரு பாதையும் இல்லை என்று பல காலமாக நினைத்துக் கொண்டிருந்தார்கள். 2017ஆம் ஆண்டு சர்வதேச விஞ்ஞானிகள் குழு ஒன்று விண்வெளியிலிருந்து வரும் அதிவேக கதிர்களை பயன்படுத்தி பிரமிட்டை ஸ்கேன் செய்தனர். பிரம்மாண்டமான பாறைகளை ஊடுருவி பார்க்கும் இந்த நவீன தொழில்நுட்பத்தின் மூலம் பிரமிட்டின் உள்ளே பார்த்தபோது ஒட்டுமொத்த அறிவியல் உலகமும் ஒரு கணம் ஆடிப்போனது. அரசரின் அறைக்கு மேலே சுமார் 100 அடி நீளமுள்ள ஒரு பிரம்மாண்டமான வெற்றிடம் மறைந்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. 4500 ஆண்டுகளாக மனிதர்களின் கண்களில் படாமல், யாருக்கும் தெரியாமல் இப்படி ஒரு மாபெரும் ரகசிய அறையை அவர்கள் ஏன் ஒளித்து வைக்க வேண்டும்? அந்த மாபெரும் வெற்றிடத்திற்கு செல்ல எந்த ஒரு வாசலோ ரகசிய பாதையோ இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. ஒருவேளை அந்த அறைக்குள் இதுவரை உலகம் அறிந்திராத பழங்கால தொழில்நுட்ப கருவிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாமா என்ற கேள்விகள் உலகெங்கிலும் உள்ள ஆய்வாளர்களை தூங்க விடாமல் செய்து வருகின்றன. இதற்கிடையில் இந்த பிரமிட் ஒரு கல்லறை அல்ல, அது ஒரு மாபெரும் மின் உற்பத்தி நிலையம் என்றொரு அதிர்ச்சியூட்டும் கோட்பாடு சமீப காலமாக வலுவாக முன்வைக்கப்படுகிறது. எப்படி தெரியுமா? பிரமிட்டின் வெளிப்புறம் முழுவதும்
மின்சாரத்தை கடத்தாத ஒரு வகை சுண்ணாம்பு கற்களால் ஆனது. ஆனால் உட்புற அறைகள் அனைத்தும் மின்சாரத்தை கடத்தும் ஆற்றல் பெற்ற மிக கடினமான பாறைகளால் ஆனவை. அதோடு பிரமிட் கட்டப்பட்டிருக்கும் பூமிக்கு சற்று அடியில் நைல் நதியின் நிலத்தடி நீர் மிக வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. நிலத்தடி நீர் வேகமாக ஓடும்போது அதிலிருந்து உருவாகும் இயற்கையான ஆற்றல் உள்ளே இருக்கும் பாறைகளை சென்றடைகிறது. தங்கம் அல்லது செம்பாலான ஒரு கூம்பு வடிவ தகடு பிரமிட்டின் உச்சியில் அந்த காலத்தில் வைக்கப்பட்டிருந்ததாக கூறப்படுகிறது. பூமியிலிருந்து உருவாகும் இந்த ஆற்றல் பிரமிட்டின் உச்சியிலிருந்து வளிமண்டலத்திற்கு மின்காந்த அலைகளாக வெளியேற்றப்பட்டிருக்கலாம் என்பதே அந்த புதிய கோட்பாடு. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கம்பி இல்லாத மின்சாரத்தை அவர்கள் பயன்படுத்தினார்களா என்ற சந்தேகம் நவீன அறிவியலையே மீண்டும் திரும்பி பார்க்க வைக்கிறது. இந்த மின்சாரத்தை அவர்கள் எதற்காக பயன்படுத்தினார்கள் என்ற விடை நம்மை இன்னும் ஆழமான மர்மங்களுக்குள் தள்ளுகிறது. பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்கள் மின்சாரத்தை பயன்படுத்தினார்கள் என்றால் அதை வைத்து அவர்கள் என்ன செய்தார்கள்? அன்றைய காலத்தில் மின் விளக்குகளோ மின் விசிறிகளோ தொழிற்சாலைகளோ இல்லை. பின் எதற்காக இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு மின் உற்பத்தி நிலையத்தை அவர்கள் உருவாக்க வேண்டும்? இந்த சிந்தனை நம்மை நேரடியாக உலகின் ஆகச்சிறந்த விஞ்ஞானியான நிகோலா டெஸ்லாவிடம் கொண்டு செல்கிறது. நவீன உலகின் பல அறிவியல் கண்டுபிடிப்புகளுக்கு சொந்தக்காரரான டெஸ்லா கிசா பிரமிடுகளின் மேல் அதீத ஆர்வம் கொண்டிருந்தார். கம்பி இல்லாத மின்சாரத்தை உலகம் முழுவதும் இலவசமாக விநியோகிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக அவர் ஒரு மாபெரும் கோபுரத்தை உருவாக்கினார். டெஸ்லா கட்டிய அந்த கோபுரத்தின் அடிப்படை அறிவியலும் கிசா பிரமிட்டின் அடிப்படை அறிவியலும் 100% ஒன்றாக இருப்பதைக் கண்டு இன்றைய ஆராய்ச்சியாளர்கள் வியந்து நிற்கிறார்கள். பூமியின் அதிர்வெண்களை பயன்படுத்தி நிலத்தடி நீரின் உதவியோடு மின்சாரத்தை உருவாக்குவதுதான் 20ஆம் நூற்றாண்டில் டெஸ்லா பயன்படுத்திய தொழில்நுட்பம். இதே தொழில்நுட்பத்தைத்தான் 4500 ஆண்டுகளுக்கு முன்பு எகிப்தியர்களும் பயன்படுத்தியிருக்கிறார்கள் என்றால் டெஸ்லாவிற்கு சமமான அல்லது அவரை விட பன்மடங்கு சிறந்த அறிவியல் மூளைகள் அந்த காலத்தில் எப்படி வாழ்ந்திருக்க முடியும்? ஒருவேளை பிரமிட்டிலிருந்து உற்பத்தியான அந்த அபரிமிதமான மின்சாரம் இந்த பூமிக்கானது இல்லையோ என்ற சந்தேகமும் எழுகிறது. அந்த மின்காந்த அலைகள் வானத்தை நோக்கி, குறிப்பாக சில குறிப்பிட்ட நட்சத்திர கூட்டங்களை நோக்கி தொடர்ந்து அனுப்பப்பட்டிருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. விண்வெளியில் இருக்கும் வேறு ஏதோ ஒரு மேம்பட்ட நாகரிகத்துடன் அல்லது வேற்று கிரகவாசிகளுடன் தொடர்பு கொள்வதற்காக அமைக்கப்பட்ட ஒரு மாபெரும் தகவல் தொடர்பு மையமாக இது இருந்திருக்குமா? மனித குலம் இன்னும் நினைத்து பார்க்க முடியாத தொலைத்தொடர்பு சாதனமாக பிரமிட் செயல்பட்டதா? பிரமிட்டின் உள்ளே இருக்கும் மாபெரும் கூடம் வெறும் பாதையாக இல்லாமல் அதிர்வலைகளை பெருக்கும் கருவியாக செயல்பட்டிருக்கலாம். குறிப்பிட்ட அதிர்வெண்களில் ஒலியை எழுப்பும்போது அது பிரமிட்டின் பாறைகள் வழியாக மின் ஆற்றலாக மாறி விண்ணை நோக்கி பாய்ந்திருக்கலாம். இந்த சந்தேகங்களை எல்லாம் உறுதிப்படுத்துவது போல எகிப்தின் பழங்கால கோவில்களின் சுவர்களில் பொறிக்கப்பட்டுள்ள சில மர்மமான சித்திரங்கள் மின்சார பல்புகள் மற்றும் நவீன விண்வெளி கலன்கள் போன்ற உருவங்களை நமக்கு காட்டுகின்றன. அந்த சித்திரங்கள் சொல்லும் ரகசியம் என்ன என்பதை புரிந்து கொண்டால் மனித வரலாற்றையே நாம் புதிதாக எழுத வேண்டியிருக்கும். எகிப்தின் பழங்கால கோவிலான டெண்டேரா சுவர்களில் செதுக்கப்பட்டுள்ள அந்த மர்மமான சித்திரங்களை சற்று உற்று நோக்கினால் எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் தலை சுற்றி போய்விடும். அங்கே ஒரு மாபெரும் கண்ணாடி குடுவைக்குள் பாம்பை போன்ற ஒரு மின் இழை ஒளிர்வது போலவும் அந்த குடுவை ஒரு மின்சார வடத்துடன் இணைக்கப்பட்டிருப்பது போலவும் மிக தெளிவாக பொறிக்கப்பட்டுள்ளது. இதை இக்காலத்து மின்சார பல்பு என்று சொல்லாமல் வேறு என்னவென்று சொல்வது? நவீன உலகம் மின்விளக்கை கண்டுபிடிப்பதற்கு பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே எகிப்தியர்கள் மின்சார ஒளியில் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான மறுக்க முடியாத சாட்சியாக இந்த சுவரோவியங்கள் நிற்கின்றன. அது மட்டுமா? அபிடோஸ் என்ற இடத்தில் உள்ள மற்றொரு பழங்கால கோவிலின் மேற்கூரையில் செதுக்கப்பட்டுள்ள உருவங்கள் ஒட்டுமொத்த அறிவியல் உலகத்தையும் உலுக்கி எடுத்தன. அந்த சிற்பங்களில் நவீன காலத்து ஹெலிகாப்டர், நீர்மூழ்கி கப்பல், அதிவேக போர் விமானம் மற்றும் விண்கலம் போன்ற உருவங்கள் அச்சு அசலாக பொறிக்கப்பட்டுள்ளன. சக்கரத்தையே அப்போதுதான் அரைகுறையாக பயன்படுத்தத் தொடங்கிய ஒரு சமூகத்திற்கு வானத்தில் பறக்கும் இயந்திரங்களைப் பற்றிய சிந்தனை எப்படி வந்திருக்க முடியும்? அவர்கள் இவற்றை நேரில் பார்க்காமல் இவ்வளவு துல்லியமாக செதுக்கி இருக்க வாய்ப்பே இல்லை. அப்படியென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வானத்திலிருந்து பறக்கும் தட்டுகளில் யாரோ பூமிக்கு வந்திருக்கிறார்கள். அவர்கள் யார்? எங்கிருந்து வந்தார்கள்? எகிப்தியர்களின் தொன்மக் கதைகள் வானத்திலிருந்து இறங்கி வந்த கடவுள்களை பற்றி பேசுகின்றன. அந்த மாபெரும் அறிவாளிகள் ஓரியன் நட்சத்திர கூட்டத்திலிருந்து பூமிக்கு வந்த வேற்று கிரகவாசிகளாக இருக்கலாம் என்ற சந்தேகம் இன்றும் வலுவாக உள்ளது. அவர்கள் மனிதர்களுக்கு தொழில்நுட்பத்தையும் பிரம்மாண்டமான கட்டிடக்கலையையும் வானவியலையும் கற்றுக் கொடுத்திருக்கலாம். தங்களுடைய கிரகத்துடன் தொடர்பு கொள்ளவும் பிரபஞ்ச ஆற்றலை சேகரிக்கவும் அவர்கள் கட்டிய ஒரு மாபெரும் கருவிதான் இந்த கிசா பிரமிட் என்றால் மனித வரலாறு இதுவரை நமக்கு சொன்ன கதைகள் அனைத்தும் வெறும் கட்டுக்கதைகள் என்றாகிவிடும். அந்த வேற்று கிரகவாசிகள் பூமிக்கு விட்டுச் சென்ற மிக முக்கியமான ஒரு ரகசிய குறியீடு பிரமிட்டிற்கு பக்கத்திலேயே இன்றும் அமைதியாக காவலுக்கு நிற்கிறது. அந்த பிரம்மாண்டமான பிரமிட்டுகளுக்கு பாதுகாப்பாக பாலைவனத்தின் எல்லையில் மௌனமாக காவல் காத்துக் கொண்டிருக்கிறது சிங்க உடலும் மனித முகமும் கொண்ட அந்த மாபெரும் ஸ்பிங்ஸ் சிலை. ஒரே பாறையில் செதுக்கப்பட்ட உலகின் மிகப்பெரிய சிலை இதுதான். இதன் முகத்தை மன்னர் காஃப்ரேவின் முகம் என்று வரலாற்று ஆய்வாளர்கள் மேலோட்டமாக சொல்கிறார்கள். ஆனால் சிலையை கூர்ந்து கவனித்தால்
அதன் தலைக்கும் உடலுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாதது போல தோன்றும். மனித முகத்தை விட சிங்க உடல் பல மடங்கு பெரியதாக இருக்கிறது. ஒருவேளை ஆரம்பத்தில் இது முழுமையான சிங்கத்தின் சிலையாக இருந்து பின்னால் வந்த அரசர்கள் அந்த முகத்தை மட்டும் தங்களுடைய முகமாக மாற்றிச் செதுக்கிக் கொண்டார்களா? இதைவிட பெரிய அதிர்ச்சி அந்த சிலையின் உடலில் உள்ள தழும்புகள். பல ஆயிரம் ஆண்டுகளாக பாலைவனத்தின் வறண்ட காற்றில் அடிபட்டு அந்த சிலை தேய்ந்திருக்கிறது என்று பலரும் நம்பினார்கள். ஆனால் புவியியல் வல்லுநர்கள் அந்த சிலையை நவீன கருவிகள் கொண்டு ஆராய்ந்த போது சொன்ன உண்மை உலகையே தலைகீழாக புரட்டி போட்டது. அந்த சிலையின் உடலில் இருப்பது வெறும் காற்று அடித்ததால் ஏற்பட்ட தேய்மானம் அல்ல, பல 100 ஆண்டுகளாக தொடர்ந்து இடைவிடாமல் பெய்த பெரும் மழையால் வெள்ளத்தால் ஏற்பட்ட ஆழமான நீர் அரிப்புகள். எகிப்து பாலைவனத்தில் கடைசியாக அப்படி ஒரு பெருமழை பெய்தது குறைந்தது 10,000 முதல் 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அப்படியென்றால் இந்த சிலை 12,000 ஆண்டுகளுக்கு முன்பே கட்டப்பட்டு விட்டதா? மனிதன் விவசாயம் செய்யவே பழகாத ஒரு காலத்தில் எப்படி இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு கலையை உருவாக்க முடியும்? இது மனித குலத்தின் வரலாற்றையே கிழித்தெறியும் மிகப்பெரிய கேள்வி. இந்த சிலையின் வலது காலடியில் பூமிக்கு கீழே பல 100 அடி ஆழத்தில் ஒரு ரகசிய அறை இருப்பதாக பல பழங்கால குறிப்புகள் கூறுகின்றன. அதை ரகசிய ஆவண அறை என்று அழைக்கிறார்கள். அங்கு மனித இனம் எப்படி தோன்றியது, வேற்று கிரகவாசிகளுக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன, கடலில் மூழ்கி போனதாக கூறப்படும் அட்லாண்டிஸ் என்ற மாபெரும் அறிவியல் நகரத்தின் தொழில்நுட்பங்கள் என்னென்ன என்பது போன்ற ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் ரகசியங்களும் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருப்பதாக கதைகள் கூறுகின்றன. நிலத்தடி ஊடுருவல் கருவிகள் மூலம் ஸ்பிங்ஸ் சிலையின் அடியில் ஆய்வு செய்த போது அங்கு பெரிய அளவிலான அறைகளும் சுரங்கப்பாதைகளும் இருப்பது உறுதியாகியுள்ளது. ஆனால் அங்கு எந்த ஒரு ஆழமான அகழ்வாராய்ச்சியும் செய்ய இதுவரை யாருக்கும் முழுமையான அனுமதி வழங்கப்படவில்லை. அந்த இருண்ட பாதாளத்தில் மறைக்கப்படும் உண்மை வெளிவந்தால் இன்று நாம் நம்பிக்கொண்டிருக்கும் ஒட்டுமொத்த அறிவியலும் பொய்யாகிவிடுமா? ஸ்பிங்ஸ் சிலையின் அடியில் இருக்கும் அந்த ரகசிய அறையை பற்றி பேச்சு எழுந்தாலே எகிப்து அரசு மற்றும் தொல்பொருள் ஆராய்ச்சித்துறை ஒருவித மௌனத்தையே கடைபிடிக்கிறது. அங்கு ஏதோ ஒன்று இருப்பது நவீன ரேடார் கருவிகள் மூலம் பலமுறை நிரூபிக்கப்பட்டுவிட்டது. ஆனால் அந்த அறையை திறந்து உள்ளே செல்ல ஏன் யாரும் முற்படவில்லை? ஒருவேளை அந்த அறைக்குள் இருக்கும் உண்மைகள் நாம் இன்று பின்பற்றும் மதக் கோட்பாடுகளையும் வரலாற்று பாடங்களையும் முற்றிலுமாக மாற்றிவிடும் என்பதாலா? அல்லது அங்கு ஏதேனும் ஆபத்தான கதிர்வீச்சுகள் அல்லது பழங்கால பாதுகாப்பு பொறிகள் இருக்கலாம் என்ற அச்சமா? அதைவிட வியப்பான ஒரு விஷயம் பிரமிட்டின் உச்சியில் இருக்கும் அந்த பகுதி. இந்த பிரமிட்டின் உச்சி பகுதி இன்று தட்டையாக இருக்கிறது. ஆனால் ஆரம்பத்தில் அங்கே ஒரு பொன்னிற கூம்பு இருந்ததாக சொல்லப்படுகிறது. அந்த உச்சி பகுதிதான் ஒட்டுமொத்த பிரமிட்டின் ஆற்றலையும் குவித்து விண்வெளிக்கு அனுப்பும் மையப்புள்ளியாக செயல்பட்டிருக்கிறது. ஆனால் இன்று அந்த பொன்னிற பகுதி எங்கே போனது? அது யாரால் அகற்றப்பட்டது? ஒருவேளை அந்த பகுதிதான் வேற்று கிரகத்தினர் பூமிக்கு வந்து செல்ல பயன்படுத்திய ஒரு லேண்டிங் பேட் போல செயல்பட்டிருக்குமோ என்ற கோணத்திலும் ஆய்வுகள் நடக்கின்றன. இந்த சந்தேகத்தை வலுப்படுத்தும் விதமாக கிசா பிரமிட்டிற்கும் செவ்வாய் கிரகத்திற்கும் ஒரு நெருங்கிய தொடர்பு இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர். செவ்வாய் கிரகத்தின் மேற்பரப்பில் இருக்கும் சில மலைத்தொடர்களின் அமைப்பும் கிசா பாலைவனத்தில் இருக்கும் பிரமிடுகளின் அமைப்பும் ஒரே நேர்கோட்டில் ஒத்துப்போகின்றன. குறிப்பாக செவ்வாய் கிரகத்தின் சிடோனியா என்ற பகுதியில் காணப்படும் முக அமைப்பை கொண்ட மலைக்கும் ஸ்பிங்ஸ் சிலைக்கும் ஆச்சரியமான ஒற்றுமைகள் உள்ளன. நாம் இன்று தேடிக்கொண்டிருக்கும் அந்த பழங்கால அறிவாளிகள் உண்மையில் செவ்வாய் கிரகத்திலிருந்து பூமிக்கு தப்பி வந்தவர்களாக இருக்க வாய்ப்பு இருக்கிறதா? உலகம் முழுவதும் பரவி இருக்கும் மாயன் பிரமிடுகள், சீன பிரமிடுகள் என அனைத்துமே ஒரே மாதிரியான தொழில்நுட்பத்தில் கட்டப்பட்டிருப்பதும் அவை அனைத்தும் விண்வெளியுடன் ஏதோ ஒரு தொடர்பை கொண்டிருப்பதும் தற்செயலான ஒன்று அல்ல. ஏதோ ஒரு மாபெரும் அழிவு வருவதற்கு முன்னால் மனித குலத்திற்கான ஒரு முக்கியமான எச்சரிக்கையையோ அல்லது ரகசிய தகவலையோ இந்த பிரமிட்டுகள் வழியாக அவர்கள் விட்டுச் சென்றிருக்கிறார்கள். அந்த ரகசிய குறியீட்டை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் நாள் வெகு தொலைவில் இல்லை. கிசா பிரமிட் என்பது வெறும் கல்லாலான கட்டிடம் அல்ல. அது காலத்தை வென்று நிற்கும் ஒரு மாபெரும் தகவல் சேமிப்பு பெட்டகம். சமீபத்திய ஆய்வுகளின்படி பிரமிட்டின் ஒவ்வொரு அளவீட்டிலும் பூமியின் விட்டம், நிலவின் சுழற்சி மற்றும் சூரிய குடும்பத்தின் நகர்வுகள் துல்லியமாக பொதிந்துள்ளன. அதாவது எதிர்காலத்தில் மனித இனம் தனது அறிவை இழந்து அழிவின் விளிம்பிற்குச் சென்றால் கூட இந்த பிரமிட்டை பார்க்கும் ஒருவன் மீண்டும் அறிவியலை கற்றுக்கொள்ள முடியும். இது ஒரு டைம் கேப்சூல் போல செயல்படுகிறது. ஆனால் இன்றும் விடை தெரியாத மிகப்பெரிய கேள்வி ஒன்று மிச்சம் இருக்கிறது. இவ்வளவு நுட்பமான அறிவை பெற்றிருந்த அந்த நாகரிகம் திடீரென்று எங்கே போனது? அவர்கள் ஏன் மீண்டும் இதுபோன்ற அதிசயங்களை கட்டவில்லை? ஒருவேளை அவர்கள் எதிர்பார்த்த அந்த பிரபஞ்ச சக்தி பூமிக்கு வந்து அவர்களை அழைத்துச் சென்று விட்டதா? அல்லது ஒரு மாபெரும் இயற்கை சீற்றத்தில் அவர்கள் அழிந்து போனார்களா? அவர்கள் விட்டுச் சென்ற இந்த அதிசயம் நாம் இன்று கொண்டிருக்கும் அறிவியலை விட பன்மடங்கு உயர்ந்த ஒன்று என்பதை மட்டும் யாராலும் மறுக்க முடியாது. நாம் இன்று பயன்படுத்தும் மொபைல் போன்கள், இணையதளம் மற்றும் விண்வெளி பயணங்கள் என அனைத்தும் நவீனமானவை என்று நாம் பெருமைப்படுகிறோம். ஆனால் எந்த மின்சாரமும் இயந்திரங்களும் இல்லாத ஒரு காலத்தில் ஒளியின் வேகத்தையும் நட்சத்திரங்களின் பாதையையும் ஒரு கல்லாலான கட்டிடத்தில் செதுக்கி வைத்த எகிப்தியர்களின் அறிவுக்கு முன்னால் நாம் இன்னும் ஒரு தொடக்கப்பள்ளி குழந்தையாகவே இருக்கிறோம். பிரமிட்டின் உள்ளே இன்னும் திறக்கப்படாத ரகசிய அறைகளும் ஸ்பிங்ஸ் சிலையின் அடியில் இருக்கும் அந்த பாதாள உலகமும் ஒரு நாள் திறக்கப்படும். அன்று
மனிதன் எங்கிருந்து வந்தான், அவனது உண்மையான படைப்பாளி யார் என்ற உண்மை உலகிற்கு தெரிய வரும். அதுவரை கிசா பிரமிட் பாலைவனத்தின் சுட்டெரிக்கும் வெயிலில் மௌனமாக நின்று கொண்டு நம்மை பார்த்து ஒரு மர்மமான புன்னகையை சிந்தித்தான் கொண்டிருக்கும். இந்த உலகின் மிகப்பெரிய மர்மம் இப்போதைக்கு ஒரு மர்மமாகவே தொடரட்டும். கிசா பிரமிட் என்பது வெறும் கற்களாலான கட்டிடம் அல்ல. அது காலத்தை வென்று நிற்கும் ஒரு மாபெரும் இரகசிய பெட்டகம். இதன் ரகசியங்களை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளும் நாள் மனித வரலாறே மாற்றி எழுதப்படும். அந்த பாதாள அறைகள் திறக்கப்படும் போது நாம் எதை எதிர்கொள்ளப் போகிறோம்? அதுவரை இந்த மர்மம் ஒரு மர்மமாகவே இருக்கட்டும். பிரமிடுகள் மனிதர்களால் கட்டப்பட்டது என்று நீங்கள் நம்புகிறீர்களா, அல்லது வேற்று கிரகவாசிகளின் உதவியுடன் உருவாக்கப்பட்டதா? உங்கள் கருத்தை கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இதுபோன்ற இன்னும் பல விடை தெரியாத மர்மங்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெயின் ஆஃப் மிஸ்டரி தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் தட்டிவிடுங்கள்.